என்ன நடுவாளி குளிச்சிட்டியா? குளிச்சிட்டே. சரி சரி, இங்க உட்காரு, பூரி எடுத்து வரேன். சரிங்க அத்தை. எனக்கு சுவையான பூரி. முதல் நாள் இப்படி கவனிக்கிறாங்க, இனி 2வது நாள் எப்படி கவனிப்பாங்களோ யாருக்கு தெரியும். நடுவாளி இந்தாமா பூரி. பூரி பூரி, இன்னைக்கு 10-15 பூரின்னு சொல்லி வெளுத்து கட்டிட வேண்டிதான். 3 பூரி இருக்குது, நல்லா திருப்தியா சாப்பிடுமா. 3 பூரியா? 3 பூரியெல்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி. என்னம்மா யோசிச்சுட்டே இருக்கிற, சாப்பிடு. சாப்பிட்றத. என்னம்மா என்னோட பூரி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குத்த. ஆனா என்ன பத்தல. என்னம்மா சொன்ன? அது வந்து வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். சரி சரிம்மா, அப்புறம் சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரி, அப்புறம் துரைக்கு வந்து லஞ்சு கொடுக்கணும், அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? என்ன, நான் தான் இன்னைக்கு கொடுக்கணுமா? ஆமாம், நீ தான் கொடுக்கணும், வேற யார் கொடுப்பா? நீங்கள் தான் டெய்லி குடிப்பீங்கன்னு துரை சொல்வார். என்னது, டெய்லியும் துரை சொன்னானா? அது வந்து நீங்கள் குடிப்பீங்கன்னு அன்னைக்கு பேசும்போது சொன்னார். ஆமாம், நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, அப்போ அவன் பொண்டாட்டி நீ தானே போய் கொடுக்கணும். உனக்கு ஆஃபீஸ் வழியெல்லாம் தெரியுமா? தெரியுமே. அதுக்குள்ள எப்படி உனக்கு தெரியும்? அன்னைக்கு நாங்கள் பேசும்போது துரை சொன்னார். அப்படியா, சரி சரி. இங்கே வச்சிருக்கிற இந்த லஞ்ச் பேக் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருமா? சரிங்க. எப்பா செம பசிக்குது. 3 பூரியெல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கு காணும். பேசாமல் இந்த லஞ்ச் பாக்ஸில் இருக்கிற பூரியை நம்மளே தின்றலாமா? ஹலோ, எக்யூஸ் மீ, ஆரஞ்சு பாவாடை அக்கா. நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்க? இந்த அக்கா என்னை விட ஹைட்டாக இருக்காங்க. நெட்டவழின்னு பேர் வாங்க, நானே இன்னைக்கு குட்டவழி ஆயிட்டேனே. நீங்கள் யாரு? துரை இருக்காரா? துரை? ஆமாம் இருக்காரு. நீங்கள் யாரு? நான் அவரோட ஒய்ஃப் ஆரஞ்சக்கா. ஒய்ஃபா? உங்கள் பேர் நெடுவாளி தானே? ஆமாம், எஸ் நெடுவாளி தான். எப்பவுமே அவங்க அம்மா தானே லஞ்ச் கொண்டு வருவாங்க, இன்னைக்கு நீங்கள் லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்களா? அதுதான் யாருன்னு கேட்டேன். எஸ் டெஃபினெட்லி நான் தான். என்ன டெஃபினெட்லி? சரி, நீங்கள் போகலாம், ஒரு நிமிஷம் இருங்க, சார் கிட்ட கேட்டுட்டு வரேன். ஏன் புருஷனை பார்க்கறதுக்கு இவகிட்ட கேட்க வேண்டியது இருக்கே. என்னதான் மூஞ்சிக்கு போட்டு தேப்பாளுகளோ, இவ்வளோ கலராக இருக்கிறாங்க. நம்ம என்னதான் தேத்தாலும் நம்ம மூஞ்சி அப்படியே தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போகலாம். சரி ஆரஞ்சக்கா. ஆரஞ்சக்கா இல்லை, என் பேரு சீமா. அடப்பாமா, சீமாருன்னு. சீமாரா அப்படின்னா என்ன? ஏன்னா இந்த அக்கா சொல்லாமையே போகுது. நெடுவாளி வா வா, இன்னைக்கு என்ன நீ வந்திருக்க? உங்க அம்மா தான் என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. சரி சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் அப்படி சொல்ற? ஆமா, உங்க அம்மா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வந்த புது மருமகளுக்கு வெறும் 3 பூரியா கொடுப்பாங்க. ஏன் நெடுவாளி, எங்க வீட்டுல எல்லாருமே 3 பூரி தான் சாப்பிடுவாங்க. உங்க அம்மா தான் சரியான கஞ்சமாச்சே. வந்த முதல் நாளே 2 பேரும் சண்டையை கட்டி என் மண்டையை உடைக்காதீங்க. சரி, லஞ்ச் பேக் கொடு. நான் எங்க சண்டை கட்டுறேன். உங்க அம்மா என்ன சொல்றாங்க? 3 மணிக்கு எந்திரிக்கணுமா, சமையல் செய்யணுமா, வீடு கூட்டணுமா, பாத்திரம் கழுவணுமா, எல்லாத்துக்கும் காப்பி வச்சு கொடுக்கணுமா, இதெல்லாம் நான் தான் செய்யணுமா? ஆமா, எல்லாம் நீ தான் செய்யணும். அதெல்லாம் எங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க நெடுவாளி, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமா, இப்படி சொல்லியே தான் எல்லா மாமியாரும் மருமகள்கள்லாம் கிச்சனுக்குள்ளேயே தள்ளி விட்டுறாங்களே. ஐயோ தாயே, வந்த நாள்லயே உன் புராணத்தை ஆரம்பிக்காத. லஞ்ச் பேக் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. சாயங்காலம் ரெடியாரு, நம்ம சினிமாக்கு போகலாம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, போயிட்டு வரேன். நெடுவாளி. ஏன் சொல்லுங்க. என்ன பாரு நெடுவாளி. சொல்லுங்க. என்ன கோபமா? எங்க அம்மா அப்படிதான் சொல்லி பயமுறுத்துவாங்க, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க. நீ ஒன்றும் பயப்படாத. நான் வேலைக்கெல்லாம் பயப்படல, ஆனா எனக்கு எப்படி 3 பூரி பத்தும்? சரி, நாளையில இருந்து 4 பூரி சாப்பிடு. அட போங்க. என் நெடுவாளி எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த சிரிப்பு போதுமா? தாயே, நீ சிரிக்கவே வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு புதிய வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் உங்கள் சுபாஷினி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.